ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான பிஸ்கட் வச்சு தான் கேக் செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இதுக்காக நான் பார்லேஜி பிஸ்கட் எடுத்திருக்கேன். 20 ரூபா பேக்கெட். இது வந்து ஒரு 250 கிராம். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பவுலில். அப்படியே சேர்த்து நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இது போல் நல்லா கொஞ்சம் உடச்சி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் 2 பேட்சாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலேயே கொஞ்சம் சுகர் சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிஸ்கட்டில் ஏற்கனவே சர்க்கரை இருக்கும். லைட்டாக மட்டும் நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்து அரைச்சி நான் கலக்கிக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ட்ரையாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா கலந்துருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்குது. நம்ம பால் சேர்த்து கலக்கும்போது எல்லாம் அந்த கட்டிலாம் உடஞ்சிடும். நல்லா அதை கலக்கிட்டு இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கோங்க. தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபாதர்ஸ் டேக்காக செஞ்சிட்ருக்கோம். இது வந்து நாங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டும் இருக்கும். இது போல் செஞ்சு நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. பார்லேஜி பிஸ்கட் வந்து ரொம்பவுமே ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். அதனால தான் இந்த இதில் செய்கிறோம். இது ஏற்கனவே நிறைய தடவை இந்த கேக் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குங்க. குயிக்காகவும் நம்மளுக்கு ஆகிடும். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்தேன். 1.5 டம்ளர் சின்ன டம்ளரில் சேர்த்துட்டு அந்த கட்டி மாதிரி லைட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இது கலக்கவே வந்து கரைஞ்சி வந்துடும். நல்லா கலக்கிட்டு இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இது சேர்த்துக்கலாம். இது ரொம்பவுமே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுலேயும் அந்த கலராக இருக்கங்காட்டி அந்த சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. அது ஆப்ஷனல் தான், இருந்தால் நல்லாயிருக்கும் உள்ளே சாப்பிடும் போது. அதுக்காக இந்த அளவுக்கு மாவு வச்சுருக்கேன். இப்போ ஒரு ட்ரேயில் இது போல் பட்டர் ஷீட் வந்து உள்ளே சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். அந்த இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க, தட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அதுக்காக நல்லா தட்டி விட்டுட்டு ஏற்கனவே நான் வந்து ஒரு கடாயில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதில் தான் நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். இது மேலேயும் லைட்டாக தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இது வந்து தூவி விட்டுக்கோங்க. இது ஒரு டெக்கரேஷனுக்காக. அப்படி இல்லைனா முந்திரி பாதாம் இது கூட தூவி விட்டுக்கலாம். இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் சூடாக தான் இருக்குது. இதில் வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது எப்படியும் வேகிறதுக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல் ஆகும். நம்ம எடுக்கிற அளவு பொறுத்து. இது கம்மியாக பிஸ்கட் எடுத்தால் சீக்கிரமாக வந்து வெந்துடும். 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. லைட்டாக அந்த சைட்லாம் குத்தி பாருங்கள் ஒரு டூத் பிக் வச்சு. அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த பட்டர் ஷீட் எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாஃப்டான டேஸ்ட்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.